அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே சோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழு எங்களை கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த 3வது திருச்செவு கொடுத்து நாங்கள் ஒன்று கூடி வந்து ஆராதிக்க, துதித்து பாட, உடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக கூட நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த திருச்செவு கூட்டத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தினாலும் உடைய மகிமையினாலும் எங்கள் ஆண்டு வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கீங்கப்பா. உண்மை நம்பி வந்த நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கும் செய்யுமப்பா. ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அநேக வேண்டுதலோடு இருப்பார்களப்பா. ஆண்டவரே சோத்திரம் கர்த்தாவே, அநேக தேவைகளோடு காத்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே சோத்திரப்பா. நெடுந்த நாள் காத்திருக்கும் போது ஆண்டவரே கிடைக்கிற வேண்டியது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொன்னேங்க. ஆண்டவரே, அந்த இதயத்தை மகிழ பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, தேவையெல்லாம் சந்திக்கப்படணுமாப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நம்முடைய பிரசன்ன நம்முடைய மகிமை எங்களை ஆண்டு வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை சொல்கிற தேவதாசனை நீர் மறைத்து வெளிப்படுங்கப்பா. வார்த்தையை நாங்கள் கேட்டு அதுபடி நடக்க ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளையும் நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வர தடைப்பட்ட மக்கள் உடைய அன்பினாலே கொண்டு வாங்கப்பா. எல்லா மக்களும் ஏகோபித்து துதித்து மகிழ நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் உமைக்கை செலுத்துகிறோம். மீட்பரேசு நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தர் சங்கத்திலே 31வது பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவனே, Thank you.
நூற்றி 35வது பாடலை பாடுவோம். இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவனே வாசம் செய்கிறாரே. பிரசாரருக்கு கலமே Amen. Hallelujah. Hallelujah.
அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்களாக உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே இந்த மூன்றாவது கூடுகையை கூடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். விசேஷமாக நாம் இந்த தெருவில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஜெபித்தோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். ஆகவே அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் அவருடைய சமூகத்திலே நாம் ஒன்று கூடி இந்த தெருவில் இருக்கிற அனைத்து மக்களின் ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்பிற்காக, மேலான தயவு இந்த குடும்பங்களிலே உண்டாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? எல்லா கண்களை மூடுவோம். இருந்த இடத்திலே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர். கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். கடந்த ஆண்டிலும் இதே போல நாங்கள் ஒன்று சேர கர்த்தர் உதவி செய்தீர். எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீர். ஆகவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இம்மட்டுமாக நீர் ஜீவன், சுகம், பலம் கொடுத்த நல்ல தேவன். இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிற தேவனாகவே இருக்கிறீர். ஆகவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவன், மகிமையான தேவன், மகத்துவம் நிறைந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இன்னும் பாதுகாக்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கிருபையாக நடத்தி வந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த தெருவில் இருக்கிற அனைத்து குடும்பங்களின் ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களை செய்து வழிநடத்தும் ஐயா என்று சொல்லி ஆண்டுடைய அன்பு சமூகத்திலே அர்ப்பணித்து யாராகிலும் ஒருவர் சப்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? யாராகிலும் ஒருவர் சப்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். இந்த தெருவிலே பேருக்காக ஜெபிக்கும்படியாக கொண்டு வந்த ஆயிரம் நாவல் இருந்தால் ராஜாதி ராஜாவை போட்டு முழுவதும் போதாதப்பா. ஆண்டவரே எத்தனை கிருபைகள் ஆண்டவரே, எத்தனை கர்த்தாவே பலவீனங்கள் வந்த போதெல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ வைத்தியரா இருந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்ணீர்கள் ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவராய் இருந்தார். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆமென் ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நீ நடத்தினீரப்பா, நீ நடத்தின தேவன், நீ நடத்தின தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. ஆசீர்வதிப்பீராக ஐயா. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணும்படியான கிருபையை நீர் கொடுக்கும். கிருபை தாரும் கிருபை தாரும். ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, மீதியான குணிக்கைகள் எடுக்கப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே அநேக பணங்களை செலவழித்து தகப்பனே ஆண்டவரே அதிக வருமானம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு பெரிய வருமானத்தை ஆண்டவரே, ஒரு அதிகமான வருமானத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரையா விவசாய படியிலே நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே ஆண்டவரே கர்த்தா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ உயர்த்தும்படியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே இன்னுமாய் தகப்பனே அரசு உத்தியோகம் பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். இன்னுமாய் வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள் ஆமென் ஆமென் ஐயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களுக்கு முன்பதாக
இப்பொழுதுதான் என் தேவனாய் கர்த்தருடைய சமூகம் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென். கண்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மேலும் உடைய கண்கள் வைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே கடன் பிரச்சனையிலே ஆண்டவரே வரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணீரோடு இந்த வருஷத்துல என்னுடைய கடன் மாறாதே சொல்லி கர்த்தாவே வேதனையோடு நான் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே வருகிற வருஷத்திலும் தகப்பனே சாட்சி சொல்லும்படியாய் எல்லா கடனையும் அடைத்து கர்த்தாவே ஸ்தோத்திரையா. எடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு ஜெபிக்கிறோம். உதவி செய். நன்றி ஐயா. ஆண்டவரே யோபு சொல்லுகிறானப்பா தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்க தக்கவர் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே அங்கலாய்ப்போடு யோபு கூறுகிறான் ஆண்டவரே. போதில் இருக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே அங்கலாய்ப்போடு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அங்கலாய்ப்பு என் தேவனாய் கர்த்தரை மாற்றுவீராக. கண்ணீரை மாற்றுவீராக ஆண்டவரே. கவலையை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே சந்தோஷ சமாதானத்தில் காண செய்வீராக ராஜா. ஆமென் ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே. செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை ராஜா. நீ பெரியவர் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. நீ வல்லவர் ஆண்டவரே. நீ தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற பிள்ளைகள் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடக்கூடாது ஆண்டவரே. இந்த தேவனாய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாமத்துக்கு மகிமையாக இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரையா. நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. எங்களுக்கு இல்ல கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும் ஆண்டவரே. ராஜாமே துதிக்கிறோம்யா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்யா. உம்மாலே அல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது ஆண்டவரே. ஆமென் ஆமென். எல்லா காரியங்களையும் நடத்துகிற தேவனாய் கர்த்தரப்பா. ஆமென். ஆண்டவரே நான் நட்டேன் அப்பல்லோ தீர்ப்பாச்சு நான் என் தேவனாய் கர்த்தர் விளைய செய்கிற தேவனையா. ஒவ்வொரு குடும்பத்துல என்னென்ன காரியத்திற்காய் காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் இந்த வருஷத்துல என்ன விளைய செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மை நம்பி இருக்கிற அந்த பிள்ளைகளை நம்முடைய கண்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கண்ணீரை துடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவரை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆதரவாய் தேறுதலாய் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே பலவீனத்திலே கர்த்தாவே நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் ஒழுங்குக்கிறோமா நேர்த்தியாய் முடித்து தரும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்களுக்கு தெரியாதப்பா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. பிள்ளைடைய வேதனைகளை கண்ணீரை கவலையை அறிஞ்சிருக்கீங்கப்பா. இந்த வருஷத்துல அது எல்லாவற்றிலும் ஒரு விடுதலையை கொடுத்து ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. நீர் உயர்த்த போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை இடைகட்டி வழி நடத்துவீராக ராஜா. நல்ல வசனத்தை கொடுத்து கர்த்தாவே ஸ்தோத்திரையா. ஒவ்வொருடைய இருதயத்திலையும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் இந்த குடும்பத்தை ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் ஆண்டவரை நீர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய அன்பின் பிரசன்னத்தால் ஒவ்வொருவரையும் நிறைத்தரலாம் ஆண்டவரே. மீத நேரம் நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டபடினாலே எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த கிராமத்து மக்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். இந்த தெருவிலே வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து வரும் காலங்களிலே தமது அற்புத அதிசயங்களை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லவும் இன்னும் ஆண்டவரை உமக்கு உண்மையாய் நாங்கள் வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கைகளின் பிரயாசங்கள் சகலவற்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் உமது கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரும் உட்காரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தெருவில் இருக்கிறவங்க சாட்சி சொல்வீங்களா? சாட்சி சொல்வீங்களா? இந்த தெருவில் வாங்கம்மா முன்னால வாங்க. ரெண்டு பேர் சாட்சி சொல்ல ஆயத்தப்படுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் என்னையும் கூட உங்கள் மத்தியில் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தினார். நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. என் பிரியமே நீரூபவதி எழுந்து வா
என் பிரியமே நிரூபவதி எழுந்து வா சரணின் ராஜா பள்ளத்தாக்குகளிலே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல் சரணின் ராஜா பள்ளத்தாக்குகளிலே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல் காட்டு மரங்களும் கிச்சிலி மரம் போல் குமாரருக்குள்ளே என்னை செருக்கிறார் காட்டு மரங்களும் கிச்சிலி மரம் போல் குமாரருக்குள்ளே என்னை செருக்கிறார் என் பிரியமே நிரூபவதி எழுந்து வா தேனில இனிமை அவர் வாயின் வசனம் சத்திய வேதமும் என் வாஞ்சை நிழலே தேனிலும் இனிமை அவர் வாயின் வசனம் சத்திய வேதமும் என் வாஞ்சை நிழலே அதன் வழி எனக்கு மதுரமாயிருக்கும் அவர் வார்த்தை எனக்கு ஜீவனும் பலனே என் பிரியமே நிரூபவதி எழுந்து வா கண்மலை சிகரம் என் மறைவிடமே சிலுவையின் காயமே என் வாழ்வு தஞ்சமே கண்மலை சிகரம் என் மறைவிடமே சிலுவையின் காயமே என் வாழ்வு தஞ்சமே அவர் கரத்தில் நான் அழகுள்ள புறவே என்ன பார்வையில் அழகுள்ள ரூபமே என் பிரியமே நிரூபவதி எழுந்து வா மணவாளன் இயேசு வானிலே வருகிறார் மணவாட்டி தன்னையே ஆயத்தம் செய்கிறார் மணவாளன் இயேசு வானிலே வருகிறார் மணவாட்டி தன்னையே ஆயத்தம் செய்கிறார் ஆவியை நிறைந்து பாட்டுகள் பாடியேன் ஆண்டவரே சுவை சந்திப்போவானிலே என் பிரியமே நிரூபவதி எழுந்து வா என் பிரியமே நிரூபவதி எழுந்து வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த ஒரு ஆண்டு காலமாக என்னை என் குடும்பத்தை என் பிள்ளைகளையும் இந்த தெருக்களில் வசித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அவருக்கு நன்றி செலுத்துகிற எத்தனையோ பாடுகள் ஒவ்வொருத்தரவங்களுக்கு நிந்தைகள் அவமானங்கள் வந்த போதிலும் கூட இயேசுக்காக எழுந்து நிமிர்ந்து நடக்க முடியாது. கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். என் குடும்பத்தின் பிள்ளைகளை அப்படி நடத்தி வருகிறார். என் பிள்ளைகளை ரட்சிப்புகளாய் வரும்படியாகவும் இந்த திருச்சபை இந்த கிராமம் இந்த எங்களுக்கு கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்திலே வர இருக்கிறார். அவர் மத்திய ஆகாயத்திலே கரங்களை விரித்தவராய் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கூட நாம் அஜாக்கிரதையாக இருப்போம் என்று சொன்னால் ஒருவர் கூட தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே இந்த நாளிலே உனக்கு கிடைத்த இந்த நாளிலே சமாதானம் கேட்டது அறிந்தால் நாமா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. என் குடும்பத்தின் பிள்ளைகளை ரட்சிப்பை பெற வேண்டும். இங்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காய் உண்மை யுத்தமாய் வாழும்படியாய் ஒவ்வொருவரும் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இதுவரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து என்னை நடத்தி வந்தது. அவர் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கருத்து பிரியமே ரூபதே என்று சொல்லி என்னை வைத்து என்னை அலங்கரித்து வருகிறார். பரிசுத்த நாமத்துக்கு மேலாக இந்த நாட்களிலே உங்கள் மத்தியில் என்னை சாட்சியாக நிறுத்தினான் இருப்பதற்கு கூட நான் எத்தனை பகுதியற்றவளாக இருக்கிற கண்ணீரோடு கூட நான் இருந்தேன். நான் கர்த்தர் என் கவலைகளின் பாரங்களை மாற்றி இம்மற்ற நிமிர்ந்து நடக்க முடியாது கருவை தந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி சாட்சி முடிக்க கர்த்தர் தாமே சிறு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாள் வரை கண்ணின் மணி போல் காத்து வந்திருக்கிறார். அவருக்கு எத்தனை நாள்கள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாது. ராஜாவுக்கே என்னாலும் சாத்திரம் என்னாடு வாழ்பவர்க்கே என்னாலும் சாத்திரம் கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன்.
ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் நினைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினே, கைவிடப்பட்டு காதறினே, கர்த்தர் நீர் தேற்றினே. கர்த்தர் நீர் தேற்றினே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கடந்த 1 வருடமாக கண்ணின் மொழி பாதுகாத்து வந்திருக்கிறார். கர்த்தரையோ ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் எத்தனையோ கண்ணீர் வடித்த நேரத்திலும் தாயை போல ஆட்சி வந்தார். எத்தனையோ பலவீன நேரத்திலும் தகப்பனை போல சுமந்து வந்தார். அவருடைய கரம் நம்மோடு இல்லை என்றால் நாம் என்றோ அழிந்திருப்பேன். ஆனால் என் தேவன் என்னை ஒவ்வொரு நிமிஷம் தகையை போல ஆட்சி தேற்றி கடந்து வந்தார். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அடிமை பணியும் கூட அதிகமான பாடுகள். 6 வருடங்கள் முடிந்து 7ஆவது வருடம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிறது. ஹெல்ப்பரே கிடையாது. ஒரு பக்கம் ஒரு நல்ல வீடு கெட்ட வீடு கூட போக முடியாது. அவ்வளவு போட்ட நெருக்கங்கள் மத்தியில் நான் பணிபுரிந்து வருகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு நாள் நான் காலையிலே அவள் தூங்கிவிட்டு வெளியே கிளம்பும் போது எனக்கு ஒரு வார்த்தை கிட்டது. நான் உனக்காக வழக்காடுவேன் மகளே, உனக்காக பரிந்து பேசேன், நீ சும்மா இருப்பாய் என்று. ஸ்தோத்திரம். இந்த வசனம் எனக்கு காலையிலே ஒரு ஆணித்தனமாக இருதயத்தில் பேசிக்கொண்டது போல் இருந்தது. நான் நினைத்தேன், இது நமக்கு யார் பேச போறா அப்படின்ட்டு நான் சிந்தித்தது பெருசாக கூட நினைக்கவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு 8 இருக்கும் போன் வருகிறது. சிறுவிண்டம் பிளாக்கில் உள்ள அதிகாரிகள் ஓட்டப்பிராரம் சென்று விசிட் பார்க்கவும், ஓட்டப்பிராரம் அதிகாரிகள் சிறுவிண்டம் பார்க்கவும் ஒரு மெசேஜ் வந்து விட்டது. எனக்கு ஒன்றுமே ஓடவில்லை, என்ன செய்வது என்று. என்ன சொல்லிட்டார்கள், ஒரு 9 பேரை லிஸ்ட் அனுப்பி எடை குறைந்த பிள்ளைகளை நீங்கள் கூட்டு வைக்கணும், நாங்கள் விசிட் வருவோம் அப்படின்னு. நான் எங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. எப்படி நம்ம தாய்மாரை உடனே கான்டாக்ட் பண்ண என்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டே ஒவ்வொருவருக்காக நான் நம்பர் கான்டாக்ட் பண்ணேன். ஆனாலும் என் அழைப்புக்கு எனக்கு ஒரு 5 பேர் வந்து 9 பேர் வரணும். 9 பேரும் வந்து விட்டார்கள். ஆனால் 9லேருந்து 11:45 வரை உட்கார்ந்துருக்காங்க. அதிகாரி யாருமே வரவில்லை. ஸ்தோத்திரம். நர்சக்கா சொல்றாங்க, ஏக்கா மீனாச்செடியில் ஒரு கேங்கே வந்து இறங்கி நிற்குது, உங்களுக்கும் வரணும்னு சொல்லுகிறார்கள், நீங்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு வைங்களுக்கு என்று. அப்படின்னே ஆயா ஒரு பக்கம் ஓடுகிறாள், பணியாளர் ஒரு பக்கம் ஓடுகிறார்கள். நீங்கள் எங்கே ஓட போயிடுறீர்கள் ஆயா இல்லாமல் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஆண்டவரத்தில் ஓடுவேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அக்கா சிரிச்சாங்க, என்னக்கா இப்படி சொல்லுதியா அப்படின்னா. எனக்கு ஆண்டவர் ஓடுவார், அவர் என்னோட இருப்பார் அப்படின்னு சொன்னேன். 2 சொல்லி சிரிச்சுக்கிட்டோம். ஆனாலும் ஒரு 9 பேர் இருந்தாங்க. 5 பேர் கரெக்டாக 11:45 கடந்து போயிட்டார்கள். ஏக்கா நாங்கள் போகிறோம், வீட்டில் வேலை இருக்குது என்று. ஸ்தோத்திரம். கரெக்டாக 11:45 வருகிறாங்க. அப்பவும் நான் ஒரு தாய்மார் 4 பேர் இருக்காங்க. நான் இவ்வளோ திருப்தி பண்ணி வச்சு இன்னும் திட்டம் போயிடார்கள் என்று சொன்னேன். இல்லைக்கா அப்புறம் திட்டம் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்தோத்திரம். வெயிட் எடுத்தாங்க 5 பிள்ளைகளும் 10 நேரம் எடுத்தாங்க. 1 மில்லி கூட குறையாமல் இல்லாமல். ஸ்தோத்திரம். எடுத்துட்டு சொன்னாங்க, இன்னும் 5 பேர் எங்கே அப்படின்னாங்க. நீங்கள் வேலையே பார்க்கல, இன்னும் 5 பேர் கூட்டி வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டு நான் மெமோ அனுப்பினேன் தலைமுறைக்கு என்று சொல்லிவிட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் அதிகாரிகள் வந்தவுடன் என்ன சொல்லிவிட்டார்கள், கண்ணை காமிச்சு வாயும் பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நான் எதுவுமே பேசலை, இது ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி கொண்டிருந்தேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு 5 பேர் வெயிட் எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு போயிட்டார்கள், நாங்கள் புதுப்பட்டிக்கு போயிட்டு வருவோம், 4 பேர் கூட்டி வைக்கணும், ஆயா இல்லை என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, கதை பேசக்கூடாது அப்படின்னு. ஸ்தோத்திரம். அந்த நேரம் சிறுவன் அதிகாரிகள் 2 பேர் வந்திருந்தாங்க. ஒரு தாய்மறை கூப்பிட்டு, கொஞ்சம் இந்த பிள்ளைகளை பார்த்துக்காங்க, அவங்க போய் 4 பேர் கூட்டிட்டு வரணும். கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுகிறார். அல்ல இல்லையா? அந்த நேரத்தில் அந்த சகோதரி என்னோடு இருந்தா. புதுப்பட்டி போயிட்டு வந்தாங்க. வந்து இந்த ஜீப்பை வந்து வாசல் முன்ன நிப்பாட்டலை, பஞ்சாயத்து ஆஃபீஸ் அந்த கோயில் முன்ன போய் நிப்பாட்டிட்டாங்க கோவத்தில். உடனே எங்கள் அதிகாரிகள் வந்து, ஏக்கா மேடம் கோவத்தை வண்டியை கிழக்கு தள்ளி விட்டு நிப்பாட்டி விட்டார்கள், நீங்கள் போய் கூட்டிட்டாங்கன்ட்டு. எனக்கு ஒன்றுமே ஓடலை. நம்ம பிள்ளைய கூட்டின்னு வச்சுருக்கோம், இந்த வாசல் நின்று ஒரு வார்த்தை பிள்ளைய கூட்டியிருக்கலாம் கேட்காம
வண்டியை அங்கே தள்ளி கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க வந்து போய் விஷ் பண்ணி மேடம் கூப்பிட்டுருக்கேன் வாங்க அப்படின்னு வந்தாங்க. வெயிட் எடுத்தாங்க. உடனே அதில் ஒரு 10 தாய்மார் பக்கத்தில் நின்று ஆர்குமெண்ட் பண்ணி நிற்காங்க. அவங்க என்ன நினச்சிக்காங்க, நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தான் இந்த பேரண்ட்ஸ் நிற்காங்கன்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்க. கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுகிறார். அலையிலையா அந்த இடத்தில் கூட அவர் ஒரு சகோதரி கேட்டாங்க, என்ன மேடம் விசிட் வந்தால் இவ இப்படி வெயிட் எடுத்தால் ஒரு பிள்ளை 10 நேரம் எப்படி இருக்குது? நீங்கள் 5 பேர் வந்து ஒரு பிள்ளை தலையை பார்த்தீங்க, ஒருத்தர் காலை பார்த்தீங்க, ஒருத்தர் மிஷினை பார்த்தாங்க, ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்காங்க. ஆனால் எங்கள் டீச்சர் ஒத்தையில் எப்படி எடுப்பாங்க? அவங்க ஒரு பேர் வெயிட் எடுக்கும்போது ஒரு பேர் வெளியே போயிடுது. என்ன செய்வாங்க? நீங்கள் ஆயாவை போட்டு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வேலை பார்க்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பக்கமே வராதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஓடலை. அப்புறம் கொஞ்சம் மனசில் இறங்கி என்னம்மா செய்ய, எங்களை மேலே அதிகாரி திட்டுறாங்க, நாங்கள் உங்கள் டீச்சரை திட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு அப்படியே இறங்கிட்டாங்க. அப்போது நான் கர்த்தர் எனக்காக பரிந்து பேசினார் என்று நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். பட் விசிட்டை பார்க்கும்போது எந்த குற்றமோ குறையில்லை. அலையிலுயா ஆண்டவர் எனக்காக அந்த மக்கள் மத்தியில் பரிந்து பேசினாங்க. தாய்மார் வந்து சத்தம் போட்டாங்க, நீங்கள் இப்படிலாம் பார்க்கக்கூடாது, ஹெல்ப்பர் போடுங்க. தக்கா வயசானாலும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியல, நல்லது போக முடியல, நீங்கள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு விசிட் வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. திரு ஸ்தோத்திரம். மணியும் 12 ஆகிட்டு பிள்ளைகள் சாப்பாடு, டீச்சர் சாப்பாடு என்று கேட்குது. உடனே இந்த தாய்மார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒருத்தர் தட்டை எடுத்தாங்க, ஒருத்தர் சாப்பாடு எடுத்தாங்க, ஒருத்தர் முட்டை வச்சாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல அதிகாரி முன்பாக நான் வெட்டப்பட்டு போகாதபடி தேவன் எனக்கு பேரண்ட்ஸும் பறந்து பேச உதவி செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ்விதமாக கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறார். இன்னும் 3 மாதங்கள் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நல்லபடி கர்த்தர் எனக்கு பணி ஓட உதவி செய்வார்னு கர்த்தர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நமக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லுவோம்னால் அவரை நேராக வந்து செய்வரோம்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆகவே தமது பரிசுத்த தூதர்களை அவர் அனுப்பி கொடுப்பார். அதை நானும் நீங்களும் விசுவாசிக்கணும். ஆகவே அவங்க கூட வந்தவங்களே உதவி செய்கிற அளவிற்கு ஆண்டவர் கிரியை செய்தார். ஆகவே அவரை நம்பும் பொழுது மெய்யாகவே நம்முடைய தேவைகள் என்னதென்று அறிந்து நமக்கு உதவி செய்வார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவன். ஆகவே தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அவைகளையும் படி கை கொண்டு நடக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருக்கூடுகை ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ஜெபக்கூடுகையை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய அனாதை தீர்மானத்தின்படி இந்த 3வது திருக்கூடுகையிலும் நாம் ஒன்று கூடுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். காலை முதல் தொடர்ந்து ஆண்டவருடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். சாயங்காலம் ஊழியத்திற்கும் சென்று வந்து சரி 6:30 தான் வந்தோம். ஆனாலும் தொடர்ந்து இப்படியாகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருந்து அவர் பேச வேண்டும். அவர் பேசுவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த திருக்கூடுகையிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒழுங்கு வேணும். முதல்ல வந்தா பாட்டு பாடுறோம், சாட்சி சொல்றேன்னா என்ன செய்யணும்? சொல்லணும், ஒழுங்கு இருக்கணும். எங்க போனாலும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்கணும். அதான் சொல்லு. வந்த உடனே என்ன செய்யணும்? சொல்லணும். பாட்டு பாடுறோம், சாட்சி சொல்றேன்னு சொல்லி இது இடையிலாம் என்ன செய்யக்கூடாது. யார் பாட போறீங்க? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்றாங்க, அங்க பேசிதானே அதிகமா இருந்தீங்க. அப்போ சொல்லியிருக்கணும்ல. சரி, நீங்க பாடணும், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஆனா முதல்ல வந்து என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லி நாங்க பாட்டு பாட போறோம் எல்லாமே நீங்க முதல்ல சொன்னாதானே நம்ம டயத்தை வந்து என்ன செய்ய முடியும். இல்லைன்னு வைங்களேன், என்ன இவ்வளவு நேரம் ஆகி போச்சுன்னு பின்னால என்ன செய்வாங்க. ஆமா, நம்ம எல்லா நேரத்தை என்னை பொறுத்தும் நேரம் சரியா இருக்கணும். நான் அந்த சமயத்தை பார்த்து தான் உங்களுக்கு வார்த்தைகளை அறிவிப்போம். சரியா? பாடுவோம். ஒரு பாடலை பாடின பின்பதாக தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்போம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நம்ம கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, வேதத்தின்படிதான் நான் சொல்லுவேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாய் எதை செய்தாலும் கிரமமாக செய்யப்பட வேண்டும். ஒழுங்காக செய்யப்படும் பொழுதுதான் தேவன் நம்முடைய ஒழுங்கை கண்டு அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. அவருடைய ஒழுங்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவும் ஒழுங்குடையவர்கள் என்கிற ஒரு விலையேறப்பெற்ற அடையாளத்தை தரித்திருக்கப்படுவது அவசியம். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த 3வது, வேற யாராவது பாட்டுக்கு இருக்கீங்களா? வேற யாராவது இருக்கீங்களா? இல்லையே. சரி, 3வது இந்த கூடுகையிலே கூடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கப்படுவதற்கு இந்த 3வது தெருவிலும் வார்த்தைகளை அறிவிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அன்போடு நீங்களும் அதை ஆமோதித்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி சொல்லுவோம். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது கிருபையுள்ள வார்த்தைகள், அது தேவனுடைய வார்த்தைகள், அது மனுஷனுடைய வார்த்தைகள் இல்லை. நாம் அதை புரிந்து கொள்வோமானால் எல்லா வார்த்தைகளும் நமக்கு நன்மைக்கு எதுவாகவே ஆண்டவர் வழி நடத்த பண்ணுவாராக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஜெபித்தோம். இந்த திருக்கூடுகையிலே எதை குறித்தெல்லாம் பேசப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய அடையாளங்களை குறித்து பேசப்பட வேண்டும் என்கிற ஒரு உந்துதல், ஒரு வெளிப்பாடு கிடைத்தபடியினால்தான் அடையாளங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் இந்த உபவாச நாட்களிலே அல்லது இந்த லெந்து கால நாட்களிலே அது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? அடையாளம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாகவே தான் இருக்க வேண்டும். அடையாளம் என்பது அடையாளமாகவே இருக்குமானால் அதுக்கு பிரயோஜனம் அல்ல. அந்த அடையாளம் நமக்கு எதையாக ஒன்றை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த அடையாளத்தின் அடிப்படையில் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அடையாளம், பிறப்பிலும் ஒரு அடையாளம், அவர் வாழ்ந்த பொழுதும் ஒரு அடையாளம், அவர் மரிக்கின்ற பொழுதும் அடையாளம், அவர் உயிர்த்தெழுங்கிற பொழுதும் அடையாளம். நம்முடைய எல்லா அடையாள செய்திகளிலும் நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் இந்த 4 காரியங்கள் கட்டாயம் அவைகளிலே அடங்கி இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு அடையாளங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாகவே இருக்கிறது. ஆகவே இந்த நாளுக்குரிய அடையாளத்தின் வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து என்பவருக்குரிய ஒரு அடையாளம் என்னவென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணீர் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னாலே அவர் வெளிப்பார்வையில் அவர் உலக வாழ்வு அப்படின்னா அவர் உலக வாழ்விலே ஒரு நாள் வாழப்படவில்லை. உலகத்திலே அவர் சஞ்சரித்தார், ஜனங்களோடு அவர் சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணங்கள் அவரை கூர்ந்து கவனித்து பார்த்தோமானால் அவருக்குள் ஒரு 75% ஜனங்களோடு பேசிக் கொண்டு இருந்தாலும் ஒரு 25% அவர் கண்ணீரோடு தான் எல்லா மக்களோடும் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அநேக ஜனங்களை பார்க்கிறார். சில கூடுகையிலே கூட்டமான மக்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே. அந்த வார்த்தையை சொல்லப்படும் பொழுது அவருடைய உள்ளமானது எப்படியோ சந்தோஷமாகவா இருந்திருக்கும்? இல்ல, வேதனையோடு அவர் சொல்லி இருப்பார், கண்ணீரோடு அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் இருந்து அவருடைய வளர்ந்த காலங்களில் பிறந்து சில நாட்கள் தான் ஆகிறது. அப்பொழுதே அவருடைய வாழ்விலே அவருடைய குடும்பத்திற்கு கண்ணீர் வந்தது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே கண்ணீரோடு தான். ஏன் இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு இந்த வாழ்க்கையிலே அவர் வாழப்பட வேண்டும் அல்லது நம்மோடு அவர் சஞ்சரிக்கப்பட வேண்டும் என்றால் மனிதனுடைய வாழ்விலும் கண்ணீர்கள் நிச்சயம் உண்டு. கண்ணீர் வராத ஒரு மனிதனும் யாராவது கண்ணீரோடு நாங்க வாழவே இல்லை, இதுவரைக்கும் கண்ணீரை வரவே இல்லைன்னு ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது, சொல்லப்பட முடியாது. கண்ணீர்களிலே பலவிதங்கள் உண்டு. கண்ணீர்களிலே பலவிதங்கள் உண்டு. முதல கண்ணீரும்பாங்க, நீலி கண்ணீர் அப்படிம்பாங்க. நம்ம கண்ணீர்களுக்கு பலவிதமான கண்ணீர் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நம்ம கண்ணீர் வடிப்போண்டா இது எந்த வகையை சார்ந்த கண்ணீர் என்பதை அவர் கவனித்து விடுவார். அல்லேலூயா. ஆண்டவரத்துல போய் ஜெபம் பண்ற உண்மைதான், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கண்ணீருக்கு கூட அளவு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் அவரை பார்த்து இப்ப நம்ம அவரை எப்படி பார்க்கணும்னா கண்ணீரா நிறைந்த தேவனாக அவரை பார்க்க வேண்டுமாம். அல்லேலூயா. இந்த கண்ணீரை குறித்து தான் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள போகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு தமது வாழ்வு முறையை அவர் வாழ்ந்து காட்ட ஆரம்பித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே திரும்பி பார்த்தால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு தான் இருந்தார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் ஜெபிக்கின்ற பொழுதுகள் எல்லாம் அவரிடத்தில் ஒன்று இருந்தது, கண்ணீர் என்கிற ஜெபம் இருந்தது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கண்ணீரோடு ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்திலே பலவிதங்கள் உண்டு. முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது, அல்லது அமர்ந்து கொண்டு ஜெபிப்பது, நின்று கொண்டு ஜெபிப்பது, கைகளை உயர்த்தி ஜெபிப்பது, கண்களை மூடி ஜெபிப்பது, கண்களை திறந்து ஜெபிப்பது, இல்ல குப்புறப்படுத்திட்டு ஜெபிப்பது, பன்னிக்குட்டி ஜெபம் எல்லாம் இருக்குது. பார்த்திருக்கீங்களா? பன்னிக்குட்டி ஜெபம் எல்லாம் இருக்குது. ஜெபத்துல பலவிதங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எல்லா ஜெபத்தையும் கவனிக்கிறார். ஆனாலும் யாருடைய ஜெபத்தை அவர் கேட்பாரானால் அவர் அதிலே சில தெளிவான காரியத்தை அவர் முடிவெடுக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு உள்ள ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாராம். ஆகவே அவர் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறார் என்பதற்குரிய அடையாளங்கள் தான் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததாம். அப்படியானால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும், நானும் நீங்களும் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணி என்றைக்கு ரத்தமானது துளிகளாய் வந்தது, ரத்தத்துக்கெல்லாம் போக வேண்டாம், அதெல்லாம் நம்மால முடியாது. ரத்தத்தின் பெருந்துளிகளே வராது. நான் சொல்றேன், ஒருவராகிலும் ஜெபம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி என்னிடத்தில் உள்ள வேர்வை சிந்தினது யாராவது சொல்ல முடியுமா? வேர்வை சிந்தி கட்டாயம் என்ன செய்யணுமா? ஜெபிக்க நானும் நீங்களும் பழகி கொள்ளப்பட வேண்டும். இந்த வேர்வையினுடைய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்தார்.
நமக்கு ரத்தம் வரப்படவில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது என்று. நானும் நீங்களும் ஜெபிக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். இப்போ சில பேர் குடும்ப வாழ்விலை வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் இப்படியாக பிள்ளைகளுடைய வாழ்வு தவறான விதத்திலே அல்லது தவறான வாழ்விலே இருக்குமானால் இந்த பெற்றோர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ரத்த கண்ணீர் வடித்து என்ன செய்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம். என்னைக்குமா ரத்த கண்ணீர் வடிச்சீங்க, என்னைக்கு ரத்த கண்ணீர் வடிச்சீங்க? ரத்த கண்ணீரை எடுத்து கைகளிலே சில பேர் ரத்தத்தை தன்னுடைய சரீரத்தில் எடுத்து கைகளில் லெட்டர் எல்லாம் எழுதுனாங்க. அதுல பழைய காலம். இப்ப அதெல்லாம் என்ன செய்யல இல்ல. ஒரு நாள் அப்படி எழுதுனாங்க. அன்றைக்கு ஒரு நாள் கடிதங்கள்லாம் எழுதும் பொழுது அப்படி கிழித்து ரத்தத்திலே எழுதப்பட்ட கடிதங்கள் நிறைய வந்தது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த ரத்தத்திற்கு பதில் உண்டு. ஒரு குடும்ப வாழ்விலே ஒரு மனிதன் ஒருவனை நேசிக்கிறான். இந்த நேசிப்பதற்கு கூட இந்த ரத்தம் என்ன செய்கிறதா? இன்றைக்கு அப்படி கிடையாது. பல விதங்களிலே குறுக்கு வழிகளிலே தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கணும். உங்களுடைய ஜெபத்திலே வியாகுலம் இருக்கப்பட வேண்டும், ஊக்கம் இருக்கப்பட வேண்டும், வேர்வை இருக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று. இந்த நான்காவது காரியத்தை நாம் செய்யப்பட முடியாது. அதற்கு நமக்கு அனுமதியும் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த மூன்று காரியங்களை நானும் நீங்களும் செய்ய வேண்டும். இன்னொரு விதத்துல பார்த்தீங்கன்னா இந்த நான்கு காரியங்களையும் நான் தான் செய்யணும். ஆனால் இந்த நான்காவது காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இவர்களால் செய்யக்கூடாது, முடியாது என்று அறிந்து மூன்று காரியங்களை என் கைகளிலே கொடுத்து விட்டு இந்த நான்காவது காரியத்தை அவராகவே அவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆகவேதான் அவர் இரத்த வேர்வை, அங்கே வேர்வை துளிகளாக இரத்தமானது சிந்தப்பட்டது. சிலுவையிலே இரத்தமானது சிந்தப்பட்டது. ஆனால் நாம் ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கலாம், வியாகுலத்தோடு ஜெபிக்கலாம், வேர்வை சிந்தி கட்டாயம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த கண்ணீரினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்துமாவிலே பலன் அடைவதற்கு. நான் ஆத்துமாவிலே பலனடைய வேண்டும். ஆத்துமாவிலே உண்மையாக ஒருவர் அழுகிறாரானால் அந்த அழுகை எங்கிருந்து வருகிறது என்பதை லகுவாக என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். ஒரு மனிதன் அழுகுகிறான், வேதனையோடு அழுகுகிறான், அல்லது மற்றவங்க அழுகிறாங்களே, நம்மளும் கூட சேர்ந்து என்ன செய்வோம், நம்மளும் கூட சேர்ந்து டேஸ் போடுறதை போல அழுகையும் இன்னைக்கு அழுகிற கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆண்டவர் சொன்னார், அழுகிறவங்களுடனே என்ன செய்யுங்க அப்படின்னா, இங்க இருந்து வெளியே வரும்போது காயா வருது, அங்க வந்த உடனே இந்த ட்ரம் அடிச்சு கூப்பிடுறது போல என்ன செய்யறாங்க, சேர்ந்து அழுவாங்க பாருங்களேன். இந்த அழுகையை உண்மையான அழுகையாக இல்லை. உண்மையான அழுகை என்பது எங்கே இருந்து புறப்படுமானால் உள்ளத்தில் இருந்து. வேதம் சொல்கிறது, ஊக்கத்தோட ஒருவன் ஜெபிப்பானால் அந்த அழுகையின் சத்தமானது உள்ளே இருந்து வரும். அந்த சத்தத்தையும் அந்த கண்ணீரையும் ஒருவனாலும் அடக்கப்பட முடியாது. அல்லேலூயா. இதுதான் அடையாளம். நீங்க என்னைக்கு யாராவது ஜெபித்து இருக்கிறீங்களா? இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இல்லாவிட்டால் நீங்க ரத்தம் சிந்தணும். அதிகமான ஊக்கமல்லாத ஜெபத்தை நானும் நீங்களும் செய்ய பழகி கொள்ளாமல் இருக்கிறபடியினால் தான் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த காலத்திலே ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்தை குறித்து ஏன் பேசுகிறார்கள் தெரியுமா? நான் இந்த காரியத்தை செய்ய தவறினேன். நான் வியாகுலப்பட்டு ஜெபிக்கப்படவில்லை, ஊக்கமாக நான் ஜெபிக்கல, வேர்வை சிந்தி நான் ஜெபிக்கப்படவில்லை. ஆதியிலே மனிதனை ஆண்டவராகிய கர்த்தர் சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்துதான் இந்த பூமியிலே அவனை ஆளுகை செய்வதற்கு ஆசீர்வதித்து அனுப்பினார். ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? நான் உனக்கு சோம்பேறியாக இருந்து உனக்கு சாப்பாடு கொடுக்க நான் விரும்பல. ஓடு, நீ போ, உன் நிலத்தை நீ பண்படுத்து. நிலத்தை பண்படுத்தும் பொழுது கட்டாயம் ஒண்ணு என்ன செய்திருக்கணும், விழ வேண்டும். என்ன விழுந்திருக்கணும்? உன் வியர்வை இந்த நிலத்திலே என்ன செய்யணும், விழணும். உன்னுடைய வியர்வை இந்த நிலத்திலே விழுமானால் தான் அந்த நிலத்திற்கு பலன் உண்டு. நன்றாய் கவனித்து பாருங்களேன். ஒரு வீட்டை ஒருவர் கட்டுகிறாரானால் இந்த டைலாக கட்டாயம் சொல்லுவாங்க, வாயை கட்டி வைத்த கட்டி நாங்க இப்படிதான் இந்த வீட்டை என்ன செய்யணும், கட்டினோம் என்று சொல்லுவார்கள். வீட்டை கட்டும் பொழுதும் அந்த நிலத்தை நாம் பயிர் செய்யப்படும் பொழுதும் என் வியர்வை அங்கே சிந்தப்படுகிறது. அதனுடைய பலனை நானும் நீங்களும் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய நிலத்திலும் சரி, நம்முடைய வீட்டிலும் வியர்வையானது சிந்தப்படுவது அவசியம். அந்த வியர்வை எதனால வரணும்? அதிகமான வெயில் இருக்கனால வியர்வை வரக்கூடாது. நாம நினைக்கிற வியர்வை வேறு. ஜெபத்தினாலே ஊக்கத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது கட்டாயம் ஒரு வியர்வை வந்துதான் ஆகும். அல்லேலூயா. இந்த அனுபவத்திற்கு நானும் நீங்களும் வரப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு லகுவாய் சொல்லித்தாரேன். நல்லா உற்சாகமாய் கைதட்டி பாட்டு படிங்க. தன்னால என்ன வரும்?
எங்க கையை தட்டுறதுக்கே என்ன இல்லை. பாவம் எங்க இடத்துல இருக்கிற வேர்வை வந்துமானால் அழகெல்லாம் என்ன செய்திரும். நான் சொல்றேன், கட்டாயமா வேர்வை வெளியே வந்தா தான் முகம் அழகு பெறும். அல்லேலூயா. வேர்வை என்ன செய்யணும்னா வெளியே வரணும். நீ பாருங்களேன், ஒரு தலை ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, தலையெல்லாம் பாரமா இருக்குன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போன உடனே என்ன செய்வாங்கன்னா அங்க ஒரு மாஸ்க வச்சு என்ன செய்திருவாங்க, எடுத்து விடுவாங்க. இல்லைன்னா அதுக்கு பேர் ஆவி பிடிக்கணும்பாங்க. ஆவி பிடித்தனுடைய பொருள் என்ன, உள்ள தலையை உள்ள மூடி கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு புகையை போட்ட உடனே தன்னுடைய தலையில் இருந்து நம்ம குளிச்சது போல என்ன செய்யும், நம்மை அறியாத ஒரு வேர்வை வெளியே சிந்தப்படும், என் சரீரம் இலகுவாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். எப்போ ஓடி போய் கம்பளியை மூடிட்டா இருக்க முடியும், மூடியா போய் ஆவியை பிடிக்க முடியும்? ஏனென்றால் நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வேதனைகள் என்கிற வேர்வை நீங்கப்பட வேண்டுமானால் ஊக்கத்தோட ஜெபிக்க பழக வேண்டும் என்பதுதான் இந்த அடையாளத்தினுடைய நோக்கம். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளத்திலே வேதனை இருக்கிறது, இந்த உபத்திரவம் நீங்கப்பட வேண்டுமானால் என்னுடைய கண்ணீர் தான் அங்கே என்ன செய்யப்படும், பதில் சொல்லப்படும் தேவ சமூகத்திலே. ஆகவே இந்த கண்ணீரை தேவ சமூகத்திலே நான் ஊற்றப்பட வேண்டுமா? ஆனால் நம்முடைய கண்ணீர் என்பது என்ன, நான் கண்ணீர் சிந்துகிறேனோ இல்லையோ பிறர் கண்ணீர் விட வேண்டும். அதுல எத்தனை பெரிய ஆனந்தம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிறார், உங்க கண்ணீருக்கு தான் கண்ணீர் வடிய வேண்டுமே ஒழிய பிறருடைய கண்ணீரை நீங்கள் துடைக்க வேண்டும். பிறருடைய கண்ணீரிலே வடிகிற கண்ணீரை நீங்கள் துடைக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா புஸ்தகத்திலே வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தாமே இவர்கள் முகங்களிலே வடிகிற கண்ணீரை அவர் துடைப்பார். ஏன்னா நம்ம போய் மத்தாள் கண்ணீரை என்ன செய்ய முடியாது. இயேசுவுக்கு வேலை என்ன, வேற வேலையே இல்லை. அவர் எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு போல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போமா, அவர் ஓடி வந்து எல்லார் கண்ணீரை என்ன செய்வாராம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஏமா உங்க முகத்திலே கண்ணீர் வடியுமானால் உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு பிறர் முகங்களிலே இருக்கிற கண்ணீரை நீ துடைப்பதற்காகத்தானே, உன் கண்ணீரை போக்கப்படுவதற்கு நான் ஒரு வாய்ப்பை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. வேர்வை சிந்தி ஜெபிக்க நீங்கள் பழகுவீர்களானால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணீரை வெடிக்கிறார்கள் தெரியுமா? ஊக்கமான ஜெபமும் வியாகுலமான ஜெபமும் நம்முடைய வாழ்விலே இல்லாதவரை கட்டாயம் கண்ணீர் வடித்துதான் ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? பிறருக்காக நாம் வடிக்கக்கூடிய கண்ணீரை நான் சேமித்து வைத்து அங்கே எனக்கு நானாகவே நான் படுகொலியை நான் வெட்டிக் கொள்கிறேன். பிறருக்காக கண்ணீர் சிந்துங்க, பிறருடைய வாழ்வுக்காக கண்ணீர் சிந்துங்க. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனை அதாவது கண்ணீர் சிந்தப்படுவதற்கு நானும் நீங்களும் காரணமாக இருந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஒரு நாளிலே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எங்க தகப்பன் ஒரு காரியத்தை செய்தார். அந்த நாட்களிலே பாத்தீங்கன்னா கேரளாவில் லாட்டரியுடைய மோகம். எங்க வீட்டுல அரிசி இருக்குதோ இல்லையோ லாட்டரி டிக்கெட் நிறைய இருக்கும். ஒண்ணுக்கு உதவாத லாட்டரி டிக்கெட், வெறும் பாத்திரம் ஃபுல்லா லாட்டரியா இருக்கும். எங்க அப்பா லாட்டரியில அப்படி வாங்கி ஒரு ஆசை, எல்லாருக்கும் லாட்டரி விழுகுது அப்படின்னு சொல்லி இந்த லாட்டரி எப்போ விழுங்கிறத எங்க அப்பா கவனித்திருந்தார். ஒரு நாளிலே பாத்தீங்கன்னா நான் அழுதுகிட்டு இருந்தேன். ஒரு நாள் அழுதேன். உடனே எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? என் பையன் அழுதுட்டான், கட்டாயம் இன்னைக்கு என்ன உண்டு. நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல சொல்றேன். ஏன்னா எங்க அப்பா என்ன கூட்டு போயிருக்கிறார், லாட்டரி வாங்குவார். அவர் சொல்லுவார், பாருங்களேன் இன்னைக்கு என் பையன் அழுதுட்டான், எனக்கு கட்டாயம் லாட்டரியில பணம் கிடைக்கும். அதே போல என்ன ஏதாவது ஒரு சூழ்நிலை அழுவுறவனா கூப்பிட்டு போய் லாட்டரியை வாங்கிட்டு சுரண்டி பார்த்தா அதற்கு பணம் கிடைக்கும். நான் பார்த்திருக்கேன், என் கையிலே கொடுத்திருக்காரு, நீ அழுதா இந்த அது உனக்கு தான் அந்த பணம். அல்லேலூயா. பாருங்களேன், அந்த நாட்கள்ல என் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை, என் பிள்ளை கண்ணீர் வடிக்குமானால் எனக்கு நன்மை உண்டு, என் பிள்ளை கண்ணீர் வடிக்குமானால் எனக்கு லாட்டரி அடிக்கும். இப்ப அந்த டைலாக் எல்லாம் நம்ம விட்டுட்டோம், ஏன்னா லாட்டரி இல்லாதனால. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் கேரளாவில் லாட்டரி உண்டு. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம்னாலும் உனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் எங்க வாழ்க்கையில நான் அழுது நான் இப்ப கோடீஸ்வரனா இருக்கணும், அப்படித்தானே? நான் அழுது நான் என்ன செய்திருக்கணும், இன்னைக்கு நான் 24 கோடிக்கு 24 கோடி பரிசு 24 கோடி பரிசுன்னு டிக்கெட் வித்துட்டு இருப்பேன். நான் வாங்கிட்டு என்ன செய்திருக்கணும், ஓன்னு சொல்லி அழுகணும், நான் வாங்கி இருக்கணும். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, என் தகப்பனுடைய எண்ணம், என் பிள்ளை அழுகிறது எனக்கு நன்மை உண்டு. நான் எதுக்காக அழுதேன்னு எனக்கே தெரியல.
நான் எதற்காக எழுதினேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய நம்பிக்கை என்ன? என் பிள்ளை கண்ணீர் வடிக்குமானால் எனக்கு பரிசு உண்டு. கர்த்தர் விரும்புகிறார் என்ன தெரியுமா? நீங்கள் நானும் கண்ணீர் வடிப்போமானால் இதே தகப்பனை சொல்வதை போல இயேசு சொல்லுகிறார், நீ கண்ணீர் வடிப்பாயானால் உனக்குத்தான் அது லாபமே ஒழிய எனக்கு லாபம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானும் நீங்களும் கண்ணீர் சிந்தி ஒரு பாட்டு படிப்போம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் என்னைக்கு அழுதவனு தெரியல. பாவம் தாத்தா கேட்டாருன்னா ஏன் தான் அந்த பாட்டை எழுதணும்னு சொல்லிட்டு ஓடியே போயிருப்பார். கண்ணீர் சிந்தி கதறி நாங்க அழுகிறோம், அப்படியே ஆண்டவரே பாவம் ஓடியே போயிருப்பார். அல்லேலூயா. உங்க ஒன்னையும் காணும், கண்ணீரையும் காணும், ஒன்னையும் காணும். கர்த்தர் விரும்புகிறார். கண்ணீரோடு ஆண்டவர் சொன்னார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்களாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து கண்ணீரின் அடையாளமாக இருந்த தேவன். இந்த வார்த்தையின்படி அவர் எதற்கு அடையாளமாக இருக்கிறார்? ஆனால் வியாகுலப்பட்டு ஜெபிக்க, ஊக்கத்தோடு ஜெபிக்க, வேர்வை சிந்தி ஜெபிக்க நானும் நீங்களும் பழக வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம முந்தி ஒரு ஜெபம் பண்ணோம் அப்படித்தானே? இப்ப இந்த ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? எல்லா ஜெபத்திலும் என்ன இருக்கணும்? ஜெபம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின்படி என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அது வியாகுலமான ஜெபமாக இருக்கணும், ஊக்கமான ஜெபமாக இருக்கணும், வேர்வை சிந்துகிற ஜெபமாக இருக்க வேண்டும் என்று. அந்த ஜெபத்திற்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொன்னீங்க? வியாகுலம் வேண்டாம், வேர்வை வேண்டாம், ஊக்கமான ஜெபம் வேண்டாம். ஒரு ஸ்தோத்திரமாவது சொல்லி இருக்கணும், அல்லது ஒரு ஆமேனாவது சொல்லி இருக்கணும். இங்க என்ன இல்லையா? இல்லை. ஆண்டவர் கவனிப்பாரு. அப்படியானால் அந்த 4வது ரத்தம் இருக்கிறது தெரியுமா? அந்த ரத்தமானது இன்னைக்கு எனக்கும் உங்களுக்குமாக தேவ சமூகத்திலே போய் நின்று கேட்டுக்கிட்டே நிற்கும். இன்றைக்கு இந்த மனிதன் ஊக்கமாக ஜெபித்து விடுவான். இந்த மனிதன் வியாகுலத்தோடு, ஆனால் ஒரு நாளிலே வியாகுலம் வரும், ஒரு நாளிலே ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு காலம் வரும். இன்னைக்கு நல்லா இருப்போம், மற்றவர்களை அழவைப்போம், மற்றவருடைய கண்ணீரை வடிக்க வேண்டும் என்று சொல்லி கைகொட்டி சிரிப்போம். ஆனால் நாளொன்று வரும், நம்முடைய வாழ்விலே வேதனையும் உபத்திரமும் வரும் பொழுது, நாம் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கின்ற பொழுது அவர் என்ன செய்வார்? அடிக்கடி சொல்வோம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே, உங்களுக்கு வேதனை வரும், உபத்திரவு வரும், கண்ணீர் வரும் பொழுது நான் உங்களை பார்த்து ஆகடியம் பண்ணுவேன். நான் ஒரு நாளிலே கண்ணீரோடு உங்களுக்காக ஜெபித்தேனே, என்னுடைய நோக்கம் என்ன? நீ மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று. ஒரு நாளிலே ஆபிரகாமுடைய சம்பவத்தை தெரிந்து கொள்வோமே. ஆபிரகாமுடைய வாழ்விலே சாராள் அம்மா இருந்தாங்க, அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. சாராள் ஒரு திட்டம் தீட்டினால் தன்னுடைய வேலைக்காரி ஆகாரை இடத்துல என்னுடைய சந்ததியாவது உண்டாகும் என்று சொல்லி ஆகாரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்லி தன்னுடைய கணவனிடத்தில் சொன்னார். அவரும் சம்மதித்தார். சில காலங்கள் ஆனது, அவள் ஒரு குமாரனை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. குழந்தை பெறும் வரை 2 பேரும் சம அளவிலே தான் இருந்தார்கள். எப்பொழுது ஆகார் குழந்தையை பெற்றுக் கொண்டாலோ அப்பொழுதுதானே இவளுக்கு என்ன வந்தது? இவளுக்கு பெரிய ஒரு மமதை வந்தது. இந்த சாராள் அம்மாவை ஒரு அற்பமாக அவள் நினைக்க ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரு நாளிலே இவள் ஒன்றுக்கும் உதவாதவளாக, வேலைக்காரியாக, அடிமைப்பட்டவளாக இருந்தவள். அப்ப இந்த அம்மா என்ன நினைச்சாங்க? இவருடைய வாழ்வு முறை நல்லா இருக்கிறது, இவருடைய செயல்கள் நல்லா இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தோடு அல்லது நம்முடைய சந்ததியிலே இவளை நாம் இணைத்துக் கொள்ளலாம் என்று. குறித்த காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவள் மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடியவள் என்பதை பின்னாளிலே அறிந்து கொண்டோம். இந்த அம்மா என்ன பண்ணாங்க? குழந்தை பாக்கியம் வந்த உடனேயே தன்னுடைய நாச்சியார் அல்லது தன்னுடைய எஜமானி அம்மாவை பார்த்து என்னதான் செய்தாங்களா? ஏளனமாய் பேசினார்கள். ஏளனமா பேசினாங்க. ஆண்டவர் பார்த்தார், அம்மா உன் வாழ்வுக்காக நான் ஒரு நாளிலே என்ன செய்திருக்கிறேன்? பரிந்து பேசினேன். எப்பொழுது நீ உன் எஜமானியை, உன்னுடைய ராஜாத்தியை நீ பேசினாயோ, உன் வாழ்விலும் ஒரு நாள் கண்ணீர் வரும், உன் வாழ்விலும் ஒரு நாள் கண்ணீர் வரும் என்று அவள் சொல்லி இருப்பா. அது வர்ற அன்னைக்கு என்ன செய்து கொள்ளலாம்? எப்ப சொன்னாலும் உடனே நான் நினைக்கிற உடனே வந்தது. அல்லேலூயா. அங்கே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது. எந்த சாராள் ஆகாரை திருமணம் செய்து கொள்ளும் என்று சொன்னாலோ அதே சாராள் சொல்லுகிறார், இனிமே இவன் வீட்டுல இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையை நடக்கிறது. ஆபிரகாமால ஒரு காரியம் செய்யப்பட முடியாம யாருக்கு பேச வேண்டும் என்று தெரியல. இப்ப ஆகாரிடத்துல போய் சொல்லி ஒரு கொஞ்சம் குடிக்க தண்ணீரை ஒரு துருத்தியிலே கொடுத்து, அம்மா நீ எப்படியாவது போய் என்ன எங்கேயாவது போய் என்ன செய், பிழைத்துக் கொள்ளுங்க, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. இந்த வீட்டிலே இருக்கிற வரை அவள் ராஜாத்தியாக வாழ்ந்தவள்.
எப்பொழுது பிறரை கண்ணீர் வடிக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினாலோ அப்பொழுதுதான் அவளுடைய வாழ்விலே கண்ணீர் சிந்தப்படுவதற்குரிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மற்றவர்கள் வடிக்கிற கண்ணீரை துடைக்கிறவர்களாக இருக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் எந்த சூழ்நிலை எப்பனாலும் சரி, எந்த சமயத்திலும் அதே கண்ணீர் பலமாய் நம்மிடத்திலே வந்துவிடும். இப்ப அவருடைய நிலைமை என்ன? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால் அவளை அனுப்பி விடுகிறான், வனாந்தரத்திலே அனுப்பி விடுகிறான். அங்கேதானே இப்ப இந்த அம்மா யார்கிட்ட போய் கோவப்படுறாங்க பாருங்களேன். யார்கிட்ட கோவப்படுறாங்க? அதுவரைக்கும் மற்றவர்களை கோபப்படுத்தி, மற்றவர்களை காயப்படுத்தி, மற்றவர்களை கண்ணீரை சிந்த வைத்த அம்மாவுக்கு அன்றைக்கு தான் வேதனை வருது, அன்றைக்கு தான் கண்ணீரின் அளவு தெரிகிறது. இந்த அம்மா என்ன செய்தாங்க? தண்ணீர் தீர்ந்த மாத்திரத்திலே தன் பிள்ளையை ஒரு செடிக்கு கீழே போட்டுட்டு இந்த அம்மா தூரத்துல போய் என்ன செய்தார்களாம்? அழுகிறார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகவேதான் அவர் சொன்னார், இப்பொழுதுதான் அழுகை. அப்ப இதுவரைக்கும் அந்த அழுகை என்பது வேறாக இருந்தது. இன்றைக்கு தான் இந்த அம்மா அழுகிறாங்க. இந்த அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆகார் இன்றைக்கு அழுதப்படுவதற்கு பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருவேளை இந்த சமுதாயம் என்ன சொல்லும் தெரியுமா? ஆபிரகாமிடத்துல வந்து சொல்லும், நீ எல்லாம் மனுஷனா? பச்சை குழந்தைய இப்படி காலையிலேயே ஒரு தண்ணி பாட்டில கொடுத்து நீ என்ன செய்துட்ட? நீ அனுப்பிட்ட, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு இந்த ஆபிரகாமை கட்டாயம் என்ன செய்திருக்கும்? சமுதாயம் பேசி இருக்கும். ஆனால் தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன தெரியுமா? இவள் பிறரை கண்ணீரை வடித்தவளுக்கு அவள் கண்ணீர் சிந்தினால் பிறருடைய வேதனை தெரியும், பிறருடைய வேதனை தெரியும் என்று சொல்லி கற்பித்து கொடுப்பதற்காகத்தான் அவளை வனாந்தரத்திலே அனுப்பினார். அங்கே அவள் போய் அழுகிறாள். அழுத மாத்திரத்திலே அவ அழுதால இல்லையோ, பிள்ளை அழுதது, பிள்ளை அழுகிறது. இப்போ இந்த அம்மா நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இப்ப இந்த பிள்ளை அழ வேண்டிய அவசியம் வந்ததா வரலையா? இந்த பிள்ளை அழணும் அவசியமே இல்லை. இந்த பிள்ளை அழுவதற்கு காரணம் யார் தெரியுமா? இந்த அம்மா செஞ்ச சேட்டை. நான் சொல்லுவேன், இந்த அம்மா செய்த சேட்டை தான் இன்னைக்கு பிள்ளை அழுகிறது. எங்க போய்? வனாந்தரத்திலே. கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போமே, ஆபிரகாமோடு அந்த வீட்டில இருக்கும் வர குழந்தை அழுதிருக்கும். அழலாம் சொல்லல, அந்த அழும் பொழுது எத்தனையோ பேர் வந்து என்ன செய்திருப்பாங்க? அந்த குழந்தையை தூக்கி இருப்பாங்க. அந்த அழுகை சத்தம் கேட்கின்ற பொழுது அவன் ராஜகுமாரனாக இருந்தானே, எல்லாரும் ஓடி ஓடி வந்து அந்த பிள்ளை என்ன செய்திருப்பாங்க? அழுவதற்கு சம்மதமே தெரிவிக்காம அழுகின்ற பொழுதெல்லாம் ஒருவராக ஒருவர் ஓடி வந்து அரவணைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளையே அழுகையிலே, அதாவது பசியிலே சாக போகிற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் தன்னுடைய தாய் மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைத்தபடியினாலே. இப்பொழுது ஒருவேளை பழிக்கு பழி அப்படியெல்லாம் கிடையாது. நீ கண்ணீர் சிந்துவாயானால் நீ கண்ணீர் தான் சிந்தணும். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு கால சட்டம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுனா நீ கண்ணீர் சிந்து மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைப்பாயானால் நீயும் கண்ணீர் என்னதான் செய்யணும்? வடித்துதான் ஆகப்பட வேண்டும். இப்பொழுது அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் பார்த்தார். ஓ கண்ணீர் எனக்கு தேவையில்லை. நன்றாய் கவனிங்க, யார் சத்தத்தை போய் தேவன் கேட்டாரு தெரியுமா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்ப அம்மா அழுகையின் சத்தத்தை அவர் கேட்க விரும்பப்படவில்லை. ஏன் தெரியுமா? இதே போல்தானே மற்றவர்கள் அள வைக்கின்ற பொழுது நீ எப்படி இருந்தாய்? அன்றைக்கு நீ சந்தோஷமாக இருந்தாயே. மற்றவன் அழும் பொழுது, மற்றவனை வேதனைப்படுத்தும் பொழுது நீ சந்தோஷமாக இருந்தாய். இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு தண்ணியில பசியோடு கிடக்கிறதே என்று சொல்லப்படும் பொழுது நீ வேதனையோடு என்னிடத்திலே வருகிறாய். நான் உனக்கு எந்த விதத்திலே உதவி செய்யப்பட முடியும்? ஒருவேளை இவர் 2 பேர் பேசி இருப்பாங்கன்னு வைங்களேன், ஆகாரம் ஆண்டவரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா விடாப்படியாம போய் கேட்குதுன்னு வைங்க, கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? சரிமா இரு கொஞ்சம் அழுகையை நிறுத்து, உன் பிள்ளையினுடைய அழுகையை நான் வந்து என்ன செய்கிறேன்? நிறுத்துறேன் அப்படின்னா நான் ஒரு காரியம் சொல்லுவேன், அதை நீ செய்வாயா அப்படின்னு இவர் என்ன செய்திருப்பார்? கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருக்கலாம் தெரியுமா? எவ்வளவு நாள் நீ மனதிலே நினைவு நிந்தித்து நிந்தித்து இந்த நிந்தையின் காரியத்தை இந்த சாராள் மேல நீ என்ன செய்த? எத்தனை முறை கண்ணீரை வடிக்க வைத்தாயோ? நான் இவ்வளவு தூரமாய் நான் உன்னை கண்ணீரை வடிக்க வைத்து விட்டேன், அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீ மன்னிப்பு கேட்க நீ ஆயத்தமானால் உன் பிள்ளையினுடைய கண்ணீரிலே ஒரு துளி கண்ணீர் கூட விழுவதற்கு சிந்தப்படுவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? சம்மதிக்க மாட்டேன். சரியா அப்படின்னு அங்க ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். இந்த அம்மா என்ன செய்திருப்பாங்க நினைக்கிறீங்க? அது எப்படி? நான் இதுவரைக்கும் மற்றவர்களே என்ன செய்தவன்? அள வைத்து பார்த்தவன். நான் எப்படி போய் மற்றவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கப்பட முடியும்? ஆகவே தான் ஆண்டவர் பார்த்தார், உனக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி.
ஆனாலும் நல்ல தேவன் அம்மா, ஆனாலும் நல்ல தேவன் என்ன செய்தாராம் பாருங்களேன். அந்த பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர், இப்ப இவரிடத்திலும் தண்ணீர் இல்லை, பிள்ளையும் தண்ணீரற்ற நிலையில இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இனிமேலாவது ஒரு தீர்மானம் செய்து கொள். உன் பிள்ளையுடைய வாழ்வை கண்டாகிலும் மற்றவருடைய முகங்களிலே, மற்றவருடைய வாழ்விலே கண்ணீர் சிந்தப்படுவதற்கு உன்னை ஒப்புவித்து விடாதே. இதைத்தான் இந்த ஆண்டவர் இந்த அடையாளமாய் அவர் சொல்லுகிறார். மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைப்ப விடுவோமானால் தனக்கு மாத்திரமல்ல தன் பிள்ளைகளையும் கண்ணீர் வடிக்க வைத்து விடுவார். நாம் நினைக்கிறோம், நாம் மற்றவனை நான் கண்ணீர் வடிக்க வைத்துட்டானா ஜெயிச்சேன்னு சொல்லி. ஆனால் ஆகாரனுடைய பிள்ளையினுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டு மனமிறங்கி ஒரு காரியத்தை செய்தார். கண்களை கர்த்தர் திறந்தார். அப்படியானால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும். ஏன் பிறரை கண்ணீர் வடிக்க, பிறரை அழ வைக்கிறாங்க தெரியுமா? இவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. இவங்க கண்ணீர் கண் திறக்கப்படுமானால் அவர்கள் தெரிந்திருக்கும், இவர்களை நாம் கண்ணீர் சிந்த என்ன செய்யக்கூடாது, வைத்துவிடக் கூடாது என்று. ஆகவேதான் இவள் கண்களை திறந்தார். திறந்த மாத்திரத்திலே இவளுக்கும் சரி, இவள் பிள்ளைகளும் சரி, சந்ததியாய் தண்ணீரை குடிப்பதற்கென்று ஒரு விலையேறப்பட்ட துறவை கர்த்தரங்கே வைத்தார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்து பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த துறவு இன்னைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி வரை அந்த துறவு இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த துறவை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆகாரை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆகாரை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த அடையாளம் என்ன? இவள் பிறரை கண்ணீரை சிந்த வைத்தாள். ஆகவே ஒரு நாளிலே இவருடைய பிள்ளைகள் கண்ணீர் சிந்தினது. அந்த பிள்ளைகளுடைய தாகத்தை போக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு துறவை தந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் மிகுந்த அடையாளம். கண்ணீர் என்பது சாதாரணமானது கிடையாது. நானும் நீங்களும் மற்றவர்களை அழ வைத்து நாம் பார்ப்பது சில பேருடைய விருப்பம் அப்படியாக இருக்கும். கர்த்தர் விரும்புகிற காரியம் மற்றவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஆண்டவர் சொன்னார், இடுப்பிலை சீலை கட்டி மற்றவருடைய கால்களை கழுவும்படியா இயேசு இறங்கி வந்தார். இயேசு சொன்னார், நீ இதை போல மற்றவருடைய கால்களையும் நீ என்ன செய், கழுவினார். நம்ம காலை கழுவணும்னா பாவம், 1 வருஷம் தேய்ச்சாலும் அழுக்கு என்ன செய்யாது, போகாது. அந்த அளவுக்கு என்ன செய்து இருக்கு. சும்மா அந்த பொங்கல் நேரத்துல நான் பாத்தீங்கன்னா குளத்துக்குள்ள வச்சு மாட்டை போட்டு தேய்னு தேய்ப்பாங்க. என்னத்தை தேய்ச்சாலும் என்ன செய்யாது, என்னத்தை தேய்ச்சாலும் என்ன செய்யாது. ஏன்னா கரை அதிகம், அழுக்கு இல்ல கரை. அழுக்குனால லேசா தேய்ச்ச உடனே என்ன செய்யணும், ஏனென்றால் கரை படிந்து இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரினாலே உங்கள் கரைகளை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று, கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த கண்ணீரின் ஜெபத்தை நானும் நீங்களும் பழகி கொள்ளப்பட வேண்டும். இந்த லெந்து கால நாட்களிலே தம் பிள்ளைகளுக்காக நமக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான். இயேசு எருசலேம் நகர் வீதியிலே போகும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? அதுதான் சொன்னார். ஏனென்றால் எருசலேம் நகரை பார்த்து என்ன செய்கிறாராம், அவர் கண்ணீர் விட்டார். இந்த நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். இந்த தெருவை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். இந்த குடும்பத்தை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். ஆங்காங்கே இருக்கிற அனைத்து மக்களையும் பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். ஏன் தெரியுமா? உங்களுடைய நிலைகள் பரிதாபத்திற்குரியதா இருக்கிறது. உங்களுக்காக நான் இரத்த வியர்வை சிந்தி ரத்தத்தின் பெருந்துளிகளாய் உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். அதை ஏன் நீங்கள் மறந்து போனீர்கள்? நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள். ஆனால் ஒரு நாளிலும் உங்கள் கண்களில் இருந்தும் உங்க சரீரத்தில் இருந்தும் ஒரு துளி ரத்தம் சிந்தப்படுவதற்கு நான் அனுமதிக்கவில்லை. ரத்தம் வரவே இல்லை, ஒரு நாள் ரத்தம் வரவே இல்லை. நமக்கு நாமும் ஜெபிக்கிறோம், கத்தி தான் ஜெபிக்கிறோம், என்ன செய்ய மாட்டேங்குது, ரத்தம் வரவே இல்லை. ஏன் தெரியுமா? அதை இயேசு பொறுப்படுத்திக் கொண்டாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோட ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஜெபம் என்பது, இந்த கண்ணீரின் ஜெபம் என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கண்ணீரோடு ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள் என்று. இயேசு கிறிஸ்து யோவான் 11ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்த்தால், லாசரு என்ற மனிதன் அங்க என்ன செய்தான், மரித்து போனான். இயேசு அங்க வந்து என்ன செய்தாராம், இயேசு ஏன் அங்க போய் கண்ணீர் விட்டார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ணீர் ஒரு மனிதனை ஆற்றவும் செய்யும், ஆறுதல் படுத்தவும் செய்யும். அந்த கூட்டத்திற்குள்ளே இவள் நுழைகிறார், அங்கே அவர் கண்ணீர் சிந்தினார். அந்த கண்ணீருடைய அடையாளம் என்ன? கண்ணீர் என்பது மற்றவர்களுக்கு நான் ஆறுதல் படுத்தப்பட வேண்டும், அது ஆறுதலையும் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்திற்கு சென்று வர கர்த்தர் உதவி செய்தார். அங்கே நம்முடைய மக்கள் சொன்ன சாட்சி சில பேர்
போய் ஒரு குடும்பத்தை சந்தித்தார்கள். அந்த குடும்பத்திலே ஒரு சகோதரியை சந்திக்கிறாங்க, ஒரு அம்மாவை சந்திக்கிறாங்க. அவங்க மனப்பூர்வமாய் எழுந்து இவர்களை வரவேற்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறாங்க. சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் மனம் விட்டு உள்ளம் உடைந்து கண்ணீரோடு இவர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? நீங்க அதை எப்படி நினைச்சாலும் சரி, இத்தனை வருட காலங்கள் நீங்கள் ஊழியத்தை செய்திருக்கிறீங்களே, எந்த ஊர்லயாவது கண்ணீரோடு ஒரு மனிதன் நாங்கள் அறிவித்தோம், கண்ணீரோடு ஒருவர் ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு நாளிலே நீங்கள் சொல்லி இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு ஆத்துமா அங்க வரவு வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நடந்த சம்பவம், இன்றைக்கு நடந்த ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய திருப்தியோடு இன்றைக்கு ஊழியத்தை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இன்றைக்கு முருகூட்ட மக்கள் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நாம தான் போகல. நம்ம நோக்கம் என்ன? மைக்க பிடிச்சு டொம்மு டொம்முன்னு தட்டி தட்டியே இந்த மரத்துக்களே நின்று பழகி போயிடுச்சு. மரத்துக்கே நின்று கூட்டம் அந்த ஆடு போய் ஒண்ணு சேர்ந்து உட்காந்து இடிச்சு நிக்கிறது போல நின்று நல்ல பாட்டு படிச்சு நல்ல பேசுறது, பேசி ஒரு பிரயோஜனம் அல்ல. அந்த மனிதர்களை சந்தித்து இன்னைக்கு எத்தனை பேரை சந்தித்து அவங்க ஜெப குறிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா பக்கம் பக்கமா நம்ம எழுதலாம். இன்றைக்கு முருகூட்ட மக்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அந்த கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் பயன்படுத்துகிறார். இன்றைக்கு பரலோகம் சந்தோஷப்படும் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு கண்ணீரை நீங்கள் துடைத்திருக்கிறீர்கள். உங்க கண்ணீரை நான் துடையாமல் இருப்பேனோ? நீங்க கண்ணீரை வடிக்க வேண்டாம், நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன், உங்கள் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் அல்ல. உங்க பிள்ளை கண்ணீர் சிந்த எதையாகிலும் ஒரு வார்த்தை கேட்கணும் வைங்களேன், அந்த கண்ணீர் கீழே விழ வேண்டாம், கண்ணிலே நிறைஞ்சிருந்தாலே போதும், உடனே ஓடி போய் என்ன செய்யறீங்க? ஆண்டவரும் பார்க்கிறார். நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, உனக்காக நான் எல்லா கண்ணீரையும் நான் சிந்தி விட்டேனே என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்து கண்ணீர் என்கிற அடையாளத்தோடு அவர் இருக்கிறார். ஜெபிக்க அவர் கற்றுக் கொடுத்தார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். யோவான் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 34வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 19:34. அவருடைய விழாவிலே குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. நான் சொன்னேன், அவர் பிறந்த பொழுதும் உலகத்திலே அவர் ஊழியத்திலே சஞ்சரித்த பொழுதும் அவர் கண்ணீரோடு தான் இருந்தார், கண்ணீரோடு ஜெபித்தார், கண்ணீரோடு பேசினார். ஆனால் இந்த இடத்திலே வாசிக்கின்ற பொழுது ஒரு மரண சமயம், மரண நேரத்திலே சிலுவையில் கூட அவருடைய விழாவிலே குத்தினார்கள், உடனே ரத்தமும் வந்தது, கடைசியாக என்ன வந்ததாம்? கண்ணீர் வந்தது. நான் சொல்றேன் என்ன தெரியுமா? அவர் கடைசி நிமிஷம் வரை கண்ணீர் தான் அவர் சிந்தினார். கடைசி நிமிடத்திலும் அவர் கண்ணீர் தான் அடையாளமாக இருந்தது. அது தண்ணீர் அல்ல, அது கண்ணீர். அந்த கண்ணீர் எனக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது தெரியுமா? இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்தினார். சிலுவையில் இருந்து 7 காரியங்களை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்ணீர் என்பது எனக்கு மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த கண்ணீர் என்பது ரட்சிப்பை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த கண்ணீர் என்பது தேவனுக்கும் எனக்குமான உறவை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த கண்ணீர் என்பது தன்னுடைய சொந்த குடும்பத்தின் மீது அன்பு செலுத்துவதற்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த கண்ணீர் கிறிஸ்துவின் ஆவியிலே நான் இணைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று கடைசி சமயத்தில் இயேசு ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி, அதனுடைய அர்த்தம் என்ன? தேவ ஆவியிலே நானும் நீங்களும் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் என்று இந்த கண்ணீரானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக நான் பூரண வாழ்க்கை வாழப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி இரத்தமும் தண்ணீரும் நமக்காக கற்றுக் கொடுத்து நம்மை விட்டு சென்றது. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ணீர் பார்க்கின்ற பொழுதெல்லாம் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒன்றை அவர் கற்றுக் கொடுக்கிறார், எனக்கு அவர் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். கண்ணீர் சிந்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கின்ற பொழுதெல்லாம் இந்த கண்ணீரானது நமக்கு ஏதோ ஒரு நன்மையை கொண்டு வருகிறது. இந்த கண்ணீரானது ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கின்ற பொழுது, இருதயத்தை ஊற்றி நான் ஜெபிக்கின்ற பொழுது, கண்ணீரோடு அழுது ஜெபிக்க பழகி கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு மிகுந்த பதில் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்திலே அழுங்க, கண்ணீராவது சிந்துங்க, கண்ணீரை சிந்தி விடுங்க, வார்த்தை வேண்டாம். அன்னாள் போய் ஜெபம் பண்ணினாள். அன்னாளுடைய ஜெபம் வார்த்தை இல்ல, வெறும் கண்ணீர் தான் இருந்தது. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய வாழ்வு, என் வாழ்வே என்னத்தான் போய் போச்சு, ஆகாரம் கூட எதுவா மாறிடுச்சு, கண்ணீரே என் உணவாக மாறினது. இன்றைக்கு நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு.
நான் நினைக்கிறோம் மற்றவன் நம்மை வேதனைப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்களே என்று. ஆண்டவர் பார்ப்பார், உங்கள் கண்ணீரை எல்லாவற்றையும் அவர் துருத்தியில என்ன செய்திருக்கிறாராம், அளந்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு காரியத்தை, என் அனுபவத்தில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பது உண்டு. உங்களை ஒரு மனித வேதனைப்படுத்துவானால் நான் கற்றுக்கொண்ட காரியம் ஒன்றே ஒன்று. அது யாராக இருந்தாலும் சரி, வேதனைப்படுத்தினால் யாரையும் போய் நம்ம பேச முடியாது, பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ஒரே ஒரு துளி கண்ணீர் சிந்து ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு ஆமைன் போட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துடணும். அல்லேலூயா. அவ்வளவுதான், முடிஞ்சது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழகிக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா, என்ன ஒரு விரோதமா பேசுறேன், அவரை போய் கழுத்தை பிடிக்கிறனால நான் பெரிய ஆளாக மாற முடியாது. கர்த்தர் சொல்லுவார், உன்னை வேண்டா போய் கழுத்தை பிடிக்க சொன்னான். ஆண்டவர் சொன்னேன், கண்ணீர் சிந்தி விட்டாய் அல்லவா, நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ ஏன் கண்ணீர் சிந்துகிறாய்? நீ ஏன் பிறருடைய கண்ணீரை சிந்துகிற அளவிற்கு நீ அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை ஆண்டவர் இந்த தெருவிலே வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் கண்ணீரோடு வாழ்ந்திருக்கலாமோ? இந்த கண்ணீரின் அடையாளத்தை இந்த பகுதியிலே ஆண்டவர் கொடுக்கிறார். எதை குறித்து பேசணும், நான் வண்டியில உட்கார்ந்துட்டு வரும்போது பலவிதமா யோசிச்சுட்டு வரோம். என்ன வார்த்தையை பேசுவது? ஆண்டவரே, இந்த திருமக்களுக்கு எந்த அடையாளத்தை சொல்லிக் கொடுப்பது? என்னதான் வண்டியில உட்கார்ந்தாலும் யோசனை முழுவதும் இங்கே இருந்தது. எப்படி எந்த வார்த்தையை இங்கே கற்றுக் கொடுப்பது? ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் கண்ணீரை குறித்து. ஆகவேதான் பேசுகிறோம். அல்லேலூயா. கண்ணீரினுடைய அடையாளம், என் கண்ணீரானது தேவ சமூகத்திலே வடிக்கப்பட வேண்டும். என் கண்ணீரை உணவானது யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. சில கண்ணீரை ஆண்டவர் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணீர் வடியுங்க. சில ஊழியக்காரர் இருக்காங்க, பார்த்திருக்கீங்களா? கண்ணீரை வடிய மாலை மாலையா வடியும், அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்த உடனே நமக்கும் என்ன செய்யும்? நான் சொல்றேன், அந்த ஊழியக்காரருக்கு பெஸ்ட், அது உங்களுக்கு கண்ணீர் கிடையாது. அந்த கண்ணீர் உங்களுக்கு உரிய கண்ணீர் கிடையாது. அது எமோஷனல். டிவியில சீரியலை பார்த்த உடனே ஓடி சொல்லி ஒப்பார வச்சு அழுவதை போல. அவருக்கு பாரத்தை கொடுத்தார், அவர் கண்ணீர் வடிக்கிறார். அவரை பார்த்து ஏன் உங்களுக்கு கண்ணீர் வருகிறது? அவரை பார்த்துதான் இன்னைக்கு அநேக பேர். இன்னைக்கு சில ஊழியக்காரர் துடைச்சிருவாங்க. ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, அது ஆரம்பத்துல இருந்து முடிய வரைக்கும் பாவம் பக்கெட் பக்கெட்டா என்ன செய்யும், வடிஞ்சுகிட்டே இருக்கார். அவருக்கு வடியும், அவர் வடிவதனால் எனக்கு என்ன பயன்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவியின் வரத்தை ஆண்டவரை எனக்கும் தாரும். கண்ணீரோடு நான் ஜெபிக்க பழகி கொள்ளட்டும். கண்ணீர் சிந்தி கதறி தேவ சமூகத்திலே நிலைத்து நிற்பீர்களானால் இந்த கண்ணீர் நமக்கு நன்மைகளை கொண்டு வரும். சில நேரத்தில் இதே கண்ணீரானது நமக்கும் தீமையும் கொண்டு வரும். ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்வோம். ஆயேனும் காபேலையும் நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்க பழி வாங்காதீங்க, மனிதனுக்கு மனிதன் யுத்தம் செய்யாதீங்க. மனிதனுக்கு மனிதன் யுத்தம் செய்வீர்களானால் அந்த ரத்தமானது போய் என்ன செய்ததாம், தேவ சமூகத்திலே போய் நின்றது. அந்த ரத்தமானது பேசும் என்று வேதம் சொல்லுகிறது. ரத்தமே பேசுதுன்னா நான் சொல்றேன், ரத்தம் அல்ல, அது கண்ணீர் பேசுகிறது. பிறரை கண்ணீர் வடிக்க நானும் நீங்களும் மற்றவர்களை ஒப்புக் கொடுப்போமானால் அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. ஒரு முறை எங்க பகுதியிலே அதிசயபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் ஒரு மனிதர் ஒரு முறை நாங்கள் ஜெபிப்பதற்காக சென்ற பொழுது ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கால்களிலே, வலது காலிலே ஒரு பெரிய புண்ணு இருக்குது. அந்த புண்ணு ஆறவே இல்லை, ஆறப்படாத புண், குணமாக்கப்படாத புண். அவர் ஆர்சி சபையை சார்ந்தவர். இங்கே நம்ம சபையிலே கூடி நாங்க ஜெபிப்போம். அங்க வர ஜெபம் பண்ண கூப்பிட்டு வராங்க. அங்க ஜெபிப்பதற்காக அந்த மனிதனுக்காக ஜெபித்த பொழுது ஒவ்வொருத்தரா வராங்க, ஜெபம் பண்றோம். அப்ப ஆண்டவர் இந்த மனிதனை குறித்து காண்பித்தார். அவர் சொல்றாரு, ஐயா, நாங்க எல்லா இடமும் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டோம், அது சுகமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன், ஒரு நாள் இது சுகமாகாது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப ஆண்டவர் அப்படியே சில படங்களை காண்பிக்கிறார். அந்த மனிதனுக்கு என்ன தெரியுமா நடந்தது, அப்படியே பின்னால போகிறோம். இப்ப பிளாஷ்பேக் போகுது. இந்த மனிதனுடைய கால்களிலே வடிந்த புண்ணுக்கு காரணம் என்ன என்பதை கர்த்தர் காண்பித்தார். என்ன செய்தார் தெரியுமா? சில ஆண்டுகளுக்கு முன்பதாக தன் தகப்பன் வயல்ல நிற்கிறார். 2 பேரும் வயல், அங்கே செழிப்பாக நல்ல மேனியுள்ள வயல்கள் அங்கே நிற்கிறது. அப்போ அந்த குறிப்பிட்ட பருவம் வரும் பொழுது அந்த வரப்பை அடைப்பாங்க, அப்படித்தானே? இந்த வரப்பை என்ன செய்வாங்க? இப்ப என்ன பண்றாரு இந்த மனிதன், இந்த புண்ணு உள்ள அப்பா இருக்கிறார் பாருங்களேன். இந்த அப்பா என்ன பண்றாரு, பக்கத்துல உள்ள ஆளு அவர் சொல்றாரு, ஐயா, இந்த வரப்பை கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, ஏன் எங்க பகுதியில கொஞ்சம், அதாவது இந்த மண்வெட்டி இப்படி போடுற மண்வெட்டி இப்படி என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சுன்னா நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மனிதர் சொல்றார். இதுக்கு இந்த புண்ணு வந்த அப்பா என்ன பண்ணாரு, நீ எப்படிடா என்ன பேசலாம்னு சொல்லி வேகமாய் அந்த வயல்ல இருந்து எழும்பி போய் இவர் செருப்பு போட்டு வந்தார் பாருங்களேன். ஒரு செருப்பை எடுத்தார், வேகமாய் அந்த மனிதனை அடித்தார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் செய்யல.
அடிச்சுட்டு அவர் போய் மறுபடியும் வரப்ப விட்டார். இந்த மனிதன் அதே மண்வெட்டியை போட்டு வீட்டுக்கு போயிட்டார். அந்த மனிதன் வீட்டுக்கு போனார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு பிளாஷ்பேக்கும் கிடையாது. சில நாட்கள் ஆனது, திடீர்னு ஒரு புண்ணு வந்தது. எந்த கால்களில் புண்ணு வந்துச்சுன்னா, எந்த செருப்பை கொண்டு அந்த மனிதன் அடித்தாரோ அதே கால்களிலே அந்த மனிதனுக்கு புண்ணு வந்துருச்சு. இப்ப அப்பாவுக்கு வந்த புண்ணு, உடனே அவர் அலைகிறார், திரிகிறார், புண்ணு சரியாயிருச்சு. அப்பாவுக்கு புண்ணு அறியிருச்சு. இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எதிராளியை வீழ்த்திட்டோம், புண்ணு வந்துச்சு, என்ன செய்துட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஆனால் அந்த எதிராளியாக மனிதன், அடி வாங்கின மனுஷன் கண்ணீர் சிந்தினான். அவன் கடவுளிடத்துல எந்த தெய்வத்தை வணங்கினவனாக இருக்கட்டும், எந்த தெய்வத்தை வணங்கினவனாக, அவருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். அவன் கண்ணீர் சிந்தினான். நான் ஒரு தவறும் செய்யல, நான் சொல்லத்தானே செய்தேன், ஐயா நம்ம 2 பேரும் நடந்து கொள்ளலாமே, இதை இப்படி நீ வெட்டுவீரானால் ஒரு கால் போயிருமே, இப்படி நீ பண்ணா கால் நம்ம நடக்கவே முடியாது, தப்பான ஒரு காரியத்தை சொல்லல. அந்த மனிதன் என்னை வீழ்த்தி விட்டானே என்று சொல்லி இந்த நபர் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் தந்த பதில் என்ன தெரியுமா? தன் மகனுக்கு ஒரு நாளும் குணமாக்கப்படக்கூடாத புண்களை உடையவனாய் அந்த மனிதன் நிற்கிறான். இப்பொழுது அந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த மனுஷன் ஒப்பாரி வச்சு அழுகிறார். நான் நினைச்சேன் இந்த புண்ணு எனக்கு இப்படித்தான் வந்தது, அப்படித்தான் வந்தது நான் நினைக்கிறேன். இப்ப அந்த மனிதன் அழுகையோடு கேட்கிறான், என்னையா செய்யணும்? நீ ஒன்று செய்ய வேண்டாம், உறுதுளி கண்ணீர். உன் கண்ணீரை, இந்த கண்ணீர் எப்படியாக மாற வேண்டுமானால் உன் வேதனைக்காக கண்ணீர் வடிக்க கூடாது. ஐயோ எனக்கு வலிக்குதேன்னு நீ கண்ணீர் வடிக்காத. உன் கண்ணீர் எதுவாக மாற வேண்டும்? ஆண்டவரே, என் தகப்பன் ஒரு மனிதனை அடித்தாரே, அந்த மனிதன் எந்த அளவிற்கு வேதனையோடு அழுதிருப்பான், அந்த வேதனையை நினைத்து இப்பொழுது நீ கண்ணீர் விடுவாயானால் இமை பொழுதுலே நான் உன்னை சுகப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ வேற ஒண்ணும் செய்ய வேண்டாயா. அப்ப நான் ஃபாதர்கிட்ட போய் நான் பாவரிக்கை ஜெபம் செய்யலாமா? அந்த பக்கம் நீ போயிடாத. நீ போய் தானே புண்ணை நீ கூடுதல் ஆகிட்ட. நீயாகவே அறிக்கை செய், நீயாகவே அறிக்கை செய். அந்த வார்த்தையை கேட்டு இந்த மனுஷன் போயிட்டார். மாதத்துல ஒரு முறை அந்த இடத்துல போய் நாங்க போய் ஜெபம் பண்ண போவோம். மறுமுறை பார்த்தீங்கன்னா அந்த மாதத்துல போற அந்த ஆள் வராரு. அவர் வந்த உடனே நல்லா தூக்கி காலை காட்டினா மறு காலை போல மாறி இருந்தது. அல்லேலூயா. அவர் சாட்சி எழும்பி சாட்சி சொல்றார். நம்மளை போலெல்லாம் சாட்சி இல்லை, நம்மளை போலெல்லாம் சாட்சி எல்லாமே அப்படி சொல்லலை. அவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? நான் கண்ணீர் சிந்தினேன், அது என் கண்ணீர் அல்ல, என் தகப்பன் ஒருவரை அடித்தாரே அவருடைய கண்ணீராக என் கண்ணீர் மாறினது, நான் சுகத்தை பெற்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே குறைகள் குற்றங்களுக்கு காரணம் மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்திருப்போமானால் அவர்களுக்காக அழுது அவர்களை போல ஆண்டவர் சொன்னார். நீங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வேகமாய் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அழுகிறவர்களோட அழுங்க. வாசிங்க வாசிங்க. அதுதான் கட்டப்பட்டவர்கள். 3வது வசனம், கட்டப்பட்டு இருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நீங்களும் வாசிங்க. தீங்கு அனுபவிக்கிறவர்களை என்ன செய்யுங்க? நினைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் என் பாவம் மன்னிக்கணும் வேண்டாம், அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ பிறருக்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். பிறரை நான் அடித்தேன், அந்த மனிதனுடைய கண்ணீர் என்ன செய்தது? சில நேரங்களிலே பாவ மன்னிப்பை நானும் நீங்களும் பெற்றுக் கொள்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்து அழுதார் என்று தெரியுமா? அவருக்காகவா அழுதார்? ஐயோ எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு நாளும் அழப்படவில்லை. என் பாவங்கள், என் சந்ததியின் பாவங்கள், என்னுடைய சந்ததியின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கண்ணீர் சிந்தினார். இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலை தோல்விக்கு காரணம் என்ன? நாம நினைப்பது ஒன்று, அந்த மனிதனுக்கு தெரியவில்லை. கர்த்தர் பேசினார், சரியாக சொல்லிக் கொடுத்தார். அந்த மனிதனுக்காக அழுதார். கர்த்தர் இந்த மனிதனை பூரணமாய் சுகம் கொடுத்தார். இன்றைக்கும் கண்ணீரான அடையாளமாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் வியாகுலத்தோடு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே கண்ணீரோடு ஜெபித்தார். அங்கே கெத்செமனே தோட்டத்திலே வியாகுலத்தோடு அவர் ஜெபித்தார். ஜனங்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுதும் அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு அடையாளத்தை ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நம் எந்த கண்ணீரை அடையாளமாக ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார்?
நான் மற்றவர்களை பார்த்து கண்ணீர் வடிக்க கூடாது. நான் இப்ப அழுது ஜோம்னா என்னை பார்த்தெல்லாம் கண்ணீர் வடிச்சு என்ன செய்யக்கூடாது. அதுக்கு பேர் நீலி கண்ணீர், அதுக்கு பேர் முதல கண்ணீர். இந்த எமோஷன் கண்ணீர்லாம் இருக்கக்கூடாது. நீங்களாகவே என்ன செய்யணும், அந்த வேதனையை உணர்ந்தவர்களாய், பாவத்தை உணர்ந்தவர்களாய், சாபத்தை உணர்ந்தவர்களாய். இளைய குமாரனுக்கு யாராவது சொல்லியா கொடுத்தாங்க? இளைய குமாரனுக்கு யாராவது படிப்பிச்சு கொடுத்தாங்களா? இல்லையே. தன் கண்ணீரோடு வந்தான். தேவ சமூகத்திலே வந்து அவன் சொல்லுகிறான், அப்பாவுடைய சமூகத்திலே வந்து சொல்ற, அப்பா, உங்களுக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்த இதை ஒருவனாலும் சொல்லப்பட முடியாது. அவன் எதை தன்னுடைய தகப்பன் ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? கண்ணீர் தான் அடையாளமாக இருந்தது. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் இவன் முகத்துல ஒரு நாளும் நான் கண்ணீரை பார்த்தது கிடையாது. என் பிள்ளை அழுதுகொண்டு இருப்பானால் இந்த அழுகை அவனுடைய வாழ்விலே மனமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு 2 விதமான கண்ணீரை நானும் நீங்களும் ஜெபத்திலே தெரிந்து கொள்ள போகிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்விலே ஆனந்த கண்ணீர் உண்டாக வேண்டும். நான் மற்றவர்களுக்கு இன்னைக்கு பாருங்களேன், சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுடைய ஆத்துமாவிலே அத்தனை பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? அவருடைய முகங்களிலே வடிந்த கண்ணீர், வேதனையின் கண்ணீரை உள்ள இருந்து வெளியே கொண்டு வந்துட்டோம். கண்ணீரோடு இருந்தவர்களை இன்றைக்கு அவர்கள் சுகமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதே நேரத்தில் நான் மற்றவர்களை கண்ணீர் சிந்த வைத்திருப்பேனானால் அந்த கண்ணீருக்கும் கட்டாயம் பதில் உண்டு, கட்டாயம் பதில் உண்டு. வேதத்திலே நிறைய காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதெல்லாம் யோசிப்பதே கிடையாது. பிறரை கண்ணீர் சிந்த வைத்து வைத்து பழகி போன நம்முடைய வாழ்விலே ஒரு நாளாகிலும் சுயத்திற்காக நமக்காக அழுவோமே, நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுவோம், நம்முடைய குடும்பத்திற்காக அழுவோம், நம்முடைய சந்ததிக்காக அழுவோம். இன்றைக்கு அந்த கண்ணீரானது நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நீர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் எனக்காக நீர் கண்ணீர் சிந்து இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஒரே ஒரு நோக்கம், எந்த சூழ்நிலையிலும் எப்ப பார்த்தாலும் நீர் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறீர். இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உங்க ஜெபத்துல கண்ணீரை எதிர்பார்த்து வருகிறார். அந்த கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர் என்று, அந்த கண்ணீருக்கு பதில் உண்டோ, நான் பதில் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் கண்ணீர் உண்மையான கண்ணீராக வரட்டும். அந்த கண்ணீரானது பாவத்தினால் உண்டான கண்ணீரோ, நான் சாபம் செய்து விட்டேனே, சாபத்திற்குள்ளாக மாறிவிட்டேனே, நான் பாவம் செய்து விட்டேனே. ஒரு விபச்சார ஸ்திரீ கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்திலே வீழ்ந்து தன் தலை மயிரினாலே இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். நான் சொல்றேன், அவள் வெளியேறப்பட்ட தைலத்தை அவ கொண்டு வரல, தன் கண்ணீரையே தேவனுடைய சமூகத்திலே 2ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கோபம் என்னிடத்திலும் என் பிள்ளைகளிடத்திலும் என் சந்ததி இடத்திலும் போய் அங்கு நிற்க கூடாதவாறு உம்முடைய பாதத்தை முத்தம் செய்து கண்ணீரினாலே நான் நனைத்து, ஐயா, என் சந்ததியின் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, யாரெல்லாம் இன்றைக்கு பாவ உணர்வடைந்து, ஏன் என் குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மை ஏன் இன்னும் நடைபெறவில்லை, நான் பிறரை எந்தோ சூழ்நிலையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறேன். சின்ன காரியம்தான், பெருசா காரியம்லாம் இல்லை, சின்ன காரியத்திலே நான் பிறரை கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறேன், கண்ணீர் ததும்ப வைத்திருக்கிறேனே. அந்த கண்ணீர் ததும்புதலுக்கு பதில்தான் இன்றைக்கு நானும் நீங்களும். நான் அடிக்கடி அந்த மனிதனை நினைவு கூறுவேன். ஆண்டவரே, நான் அப்படி பேசிவிடக் கூடாது, நான் அப்படி நடந்து விடுவேன், ஆனால் என் சந்ததியானது வேதனையோடு இருக்குமே. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த திருமக்களுக்கும் சரி, நம் அனைவருக்கும் இந்த லெந்து கால நாட்களில் இந்த திருக்கூடுகையின் மூலமாய் கிறிஸ்துவாகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு கண்ணீர் என்கிற அடையாளமாகவே வெளிப்படுகிறேன். இன்றைக்கு உங்கள் கண்ணீருக்காக நீங்கள் இந்த கண்ணீரை சிந்தி ஜெபிக்க நீங்கள் பழகிக் கொள்வீர்களானால் பரலோகத்திலே ஒரு நாளிலே உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், தேற்றப்படுவீர்கள். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள், உங்க பிள்ளைங்க தேற்றப்படுவாங்க. அவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாள்பட்ட புண்கள், நாள்பட்ட வேதனைகள், நாள்பட்ட காயங்கள் இன்றைக்கு மாறாமல் இருப்பதற்கு காரணம், நான் கண்ணீரை சிந்த வைத்திருக்கிறேன் மற்றவர்களை. நான் மறந்திருக்க கூடும், நான் மறந்திருப்பேன். நான் 10 வயசுல ஒருத்தரை, என் நண்பனை கூட நான் கண்ணீர் சிந்த வைத்திருப்பேன். அது என் ஃப்ரெண்டு தானே, ஆனால் அவன் ஒரு நாளிலே தேவனிடத்தில் கண்ணீர் சிந்தி இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளுங்க, எப்பொழுதெல்லாம் நான் உங்களை கண்ணீர் சிந்த வார்த்தையினாலும் உலக காரியத்திலே கண்ணீர் சிந்த வைக்கிறேனோ, நான் உங்களை ஜெயிக்கிறேன் என்று சொல்லி நான் மமதை கொள்கிறேன். ஆனால் உங்கள் கண்ணீர் தேவனிடத்திலே செல்லும். அந்த கண்ணீருக்குரிய பதில்
எனக்கு வரும் வேதனை இந்த கடைசி நாளாகிலும் எருசலேம் நகரை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் இந்த அணியாபரநல்லூர் இந்த ஆலமரத்திரு மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் முகங்களிலே வடிகிற கண்ணீரை துடைக்க நான் ஆசைப்படுகிறேன். யாருக்கும் சொல்ல முடியாத கண்ணீரோடு நான் இருக்கிறேன். எப்படி நான் வெளியே சொல்வது? நான் கண்ணீர் சிந்தினால் மற்றவர்கள் ஏளனமாய் பார்ப்பார்களே. கண்ணீரை அடக்கி கொண்டு நான் வாழ்கிறேன். உங்க அடக்கி கொண்டிருக்கிற கண்ணீரை கர்த்தர் கவனித்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் கவனிக்கிறார். அந்த கண்ணீருக்கு பதில் இன்றைக்கு உண்டு. ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு கண்ணீரை துடைக்கிற நல்ல தேவன் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை, இந்த மகிமையான இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. இன்றைக்கும் அடையாளமான தேவன், கண்ணீரின் அடையாளமான நல்ல தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஐயா. எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் உம்முடைய அன்பு சமூகத்திலே மாத்திரம் கண்ணீர் சிந்துவதற்கு பழகிக்கொள்ள, மற்றவர்கள் வடிக்கிற கண்ணீரை நாங்கள் துடைக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். வார்த்தைகளுக்கு நேராய் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமா இந்த திருவிலை வாழ்கிற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களுக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசத்தை காண்பியும். இவர்கள் மற்றவர்கள் கண்ணீரை துடைக்கிறவர்களாய் மாறட்டும். இவர்கள் அநேகரை அள வைக்கிறவர்களாய் ஆண்டவரை அந்த வாழ்வு முறை வேண்டாம் ஐயா, மாற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இவர்களை மாத்திரமல்ல, எங்க கிராமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் கண்ணீரோடு வேதனையோடு உபத்திரவத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். உமது கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் நடத்தும் தெருக்கூடைய ஆசீர்வதித்தன்பிற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகள் கிரிய செய்யட்டும். அற்புத அதிசயங்களை கண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அறுநூற்றி 9வது பாடலை பாடுவோம். தேவா நான் எதி நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை நான் யோசித்தவன். என்னோடு என்னோடு வருவார்
என்னோடு இருப்பதினா என்னோடு வருவதினா. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். படைக்கப்பட்ட அன்பு காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கைகளை அங்கீகரியும் ஆசீர்வதிப்பீராக. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். பெருக்கத்தை கண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. சுத்தமா இந்த திருமக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கூடுகைக்கென்று மிகுந்த பிரயாசத்தோடு ஆண்டவரே இவர்கள் பட்ட பிரயாசத்தின் பலனுக்காக நன்றி சொல்லுகிறோம். குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற அன்பின் விருந்திற்காக ஸ்தோத்திரம். அதற்கென்று மனப்பூர்வமாய் கொடுத்த அன்பு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். உமது கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய தூய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதியும். வந்து கலந்து கொண்ட அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை சமீபத்திலே தூரடங்களிலே இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளும். வழிநடத்தும். கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி சமாதானம் உண்டு பண்ணும். கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென்.